சன் பிக்சர்ஸின் பேட்ட ட்ரெய்லர் வெளியான 1 மணி நேரத்துக்குள்ளாரே 5 லட்சம் வியூஸ்க்கு மேல பெற்றிருக்கு. ட்ரெய்லரை பார்க்கும்போது செம கலாட்டாவான மசாலா படத்திற்கான அத்தனை அம்சமும் இருக்கு. ரஜினிக்கு வயசாகி விட்டது என்று கமெண்ட் செய்து விடக் கூடாது என்பதற்காகவே நம்ம மேகா ஆகாஷ சார் நீங்க இன்னும் சின்ன பையன் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல வச்சிருக்காங்க. மேலும் விஜய் சேதுபதி ஒரு பக்கம் சிரிக்க, மற்றொரு பக்கம் ரஜினி தனது பிராண்ட்ல ஸ்டைலாக சிரிக்க, அந்த இருவருக்குமான சிரிப்பு காட்சிகள் ரொம்பவே சிறப்பாக இருக்கு. ஓரிரு நொடிகள் மட்டுமே வந்தாலும் நவாசுதீன் சித்திக்கின் தோற்றம் அனைவரையும் வியக்க வைக்குது. விஜய் சேதுபதியுடைய கதாபாத்திரம் தொடர்பான குழப்பம் ஏற்கனவே கொஞ்சம் இருந்தது. இந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகு அது ரொம்பவே அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அவரது கேரக்டர் சம்பந்தமாக நிச்சயமாக படத்துல அதிக சர்ப்ரைஸ் காத்திருக்கும். பாபி சிம்ஹா கல்லூரி மாணவனாக வலம் வராரு. அவருக்கும் நிறைய ஸ்கோப் இருப்பதாகவே தெரியுது. த்ரிஷாவுக்கும் சிம்ரனுக்கும் ட்ரெய்லர்ல சின்ன ஷாட் தான் கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு படத்துல காட்சிகள் குறைவாகவே இருக்கும் என்பது உறுதியாகி இருக்கு. அனிருத்தோடைய இசை ட்ரெய்லர் டெம்போவை இன்னும் கூட்டுகிறதுன்னு தான் சொல்லணும். தன்னை ரஜினி ரசிகன் என்று கூறிக்கொண்டு வரும் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இந்த ட்ரெய்லரை பொறுத்தவரை கண்டிப்பாகவே ரஜினி ரசிகராக வெற்றி பெற்றிருக்காரு. ஆனா இயக்குனராக என்னவாகிறார் என்பதை பொங்கல் வரைக்கும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த படத்தின் டீசருக்கு பல பிரபலங்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை இணையதளங்களை தெரிவிச்சுதான் வராங்க. அந்த வகையில அஜித் ரசிகர்களும் தங்களுடைய சப்போர்ட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இணையதளங்கள்ல தெரிவிச்சு வராங்க. ஏன்னா பேட்ட படத்துடன் விசுவாச படமும் பொங்கலுக்கு மோத இருக்கு. தனது நாயகனுக்கு எதிராக களமிறங்கும் படம் என்று அவர்கள் நினைக்காமல் இதுவும் எங்கள் தலைவரின் படம் தான் என்று அதை ஏற்று தலைவர் ரஜினிகாந்தின் படத்திற்கும் அவர்களுடைய ஆதரவுகளை தெரிவிச்சு வராங்க. மேலும் தலைவர் ரசிகர்கள் இருவருமே விஸ்வாசம் திருவிழா, பேட்ட பொங்கல் இது ரெண்டுத்தையும் கொண்டாட ரொம்பவே ஆவலா வெயிட் பண்றாங்க. நீங்க யாரெல்லாம் இந்த 2 படங்களை கொண்டாட ஆவலா வெயிட் பண்றீங்களோ அது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது அப்படியும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட் மிஸ் பண்ணாம இருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.